அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு புத்தம் புதிவு பொலிவோடு இந்த இணைய நிகழ்வு ஆரம்பிச்சிருக்கிறது. கடந்த மாதம் நம்ம இணைய நிகழ்வில் நான் சொன்னது மாதிரி என்னுடைய பணி ஓய்வுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் இந்த இணைய நிகழ்வுகளை நம்ம எப்பாடுபட்டாச்சும் நம்ம நடத்திடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருந்தேன். அதுக்கு பாலசுந்தரம் சாரினுடைய தலைமையும் தலைப்பும் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அவருடைய நேரம் அந்த ஒரு மாதத்தில் ஒரு 2 மணி நேரன்றது மிகப்பெரியது. அவருடைய பணிகளுக்கு இடையே அவர் அதை பெருந்தன்மையோடு நமக்காக எப்போவுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது ரொம்ப சிறப்பு. இந்த முறை தலைப்பு கங்கை அமரன் இசையமைத்த பாடல்கள் அப்படின்னு அவர் அறிவித்த உடனே எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பாடல்களை முன்பதிவு போட ஆரம்பித்தாங்க. அந்த முன்பதிவுகள் பார்த்தீங்கன்னா அவர் எழுதின பாட்டு டைரக்ஷன் பண்ண படம் தான், ஆனால் மியூசிக் இளையராஜாவாக இருந்தது. அது மாதிரி நிறைய ஒரு குழப்பமான சூழ்நிலை இந்த முன்பதிவுகளில் உருவாச்சு. ஆனாலும் அந்த முன்பதிவுகள் நிறைவு பெறும்போது மிக அற்புதமான பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சில பாடல்கள் மாடப்புறாவோ, மஞ்சள் நிலாவோ, பிள்ளைக்காக படத்துலேருந்து ஒரு பாட்டு, இந்த மாதிரி யாருமே எதிர்பாராத வகையில் அந்த பாடல்களில் நம்ம தேர்ந்தெடுத்தாங்க. அதில் நம்ம ஆனந்த கீதம் பாடகர்கள் எதுக்குமே யாருக்குமே சலைச்சவங்க இல்லைன்றதை மறுபடியும் நிரூபித்தாங்க. அவங்களாவே நிறைய தேடினாங்க, அது கிடைச்சது. அந்த நல்ல ஒரு தேடலோட இந்த முன்பதிவுகள் நிறைவு பெற்றது. ரொம்ப சிறப்பு இந்த நிகழ்ச்சி. இவ்வளோ வளர்ந்து ஒரு வார காலத்தில் இதை ஒரு அலர்ட் பண்ணி எல்லாரையுமே பயிற்சியோடு கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு இது மாதிரி நம்ம நிறைய சிறப்பாக நம்ம பண்ணிக்கிட்டே போவோம். இது தலைமை உரை அளிக்க இதோ பாலசுந்தரம் சார். நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜூலை மாசத்துல ஒரு இணைய நிகழ்வு கண்டிப்பா நடத்தி முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு இதுல நானும் பதிசாரும் பேசி சரி வர ஞாயிற்றுக்கிழமை பண்ணிடலாம் அப்படின்ட்டு போன வெள்ளிக்கிழமை தான் முடிவு பண்ணோம். ஆனா எல்லாருமே தயாரா இருந்திருக்கீங்க, எப்போ சொல்லுவாங்கன்ட்டு எல்லாருமே இணைஞ்சிருக்கோம். ஒரு ஆறுதலான விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு இசை கேட்கறதுக்காக பாடுறதுக்காக ஒன்று கூடுறது அப்படின்றது ஒரு ஆரோக்கியமான ஒரு அசைவுன்னு வச்சுக்கோ. இசை மேல இருக்க நம்ம ஆர்வம் மட்டும் இல்ல, ஒரு இசையமைப்பாளரை ஒரு கௌரவப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி இது. அது மாதிரி நம்ம களத்தால் மறந்து போன பல இசையமைப்பாளர்களை நம்ம சமுதாயத்துக்கு நினைவூட்டியிருக்கோம். நமக்கும் அது ஒரு நல்ல பயிற்சியா இருக்கும். ஓ, இவங்கெல்லாம் இந்த பாட்டுக்கெல்லாம் இசையமைச்சிருக்காங்களா அப்படின்றது. ஏன்னா அதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி. 60-70 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகின பாடல்கள், படைக்கப்பட்ட பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் கேட்கறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. அதையெல்லாம் நம்மளால பாட முடியுது, கேட்க முடியுது, இப்படி ஒண்ணு சேர முடியுதுன்றது அதை விட பெரிய பாக்கியம். அந்த வகையில இன்னைக்கு திரு கங்கை அமரன் இசையமைத்த படங்கள்ல இருந்து நம்ம பாடல்களை கேட்க போறோம். கங்கை அமரன் ஒரு இளையராஜாவோட நிழல்லையே அப்படியே ஒதுங்கி ரொம்ப பிரகாசமான இடத்துக்கு வரலையோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கு. அதனாலதான் அவரோட இசையமைப்புல உருவான பல பாடல்களை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தலைப்பை கொடுத்த இசையமைப்பாளராக கங்கை அமரனை அறிவிச்சேன். இப்போ நிகழ்ச்சி முடிவில் இன்னொரு இசையமைப்பாளரை அறிவிக்க போறேன். நீங்க யாருமே அதை கெஸ் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்தணும். அது அப்புறம் கங்கை அமரன் பொறுத்த வரைக்கும் அவர் பதிசார் சொன்ன மாதிரி அவர் ஒரு இயக்குனர், வெற்றிகரமான படங்கள்லாம் இயக்கியிருக்காரு. அதே மாதிரி ஒரு சிறந்த பாடலாசிரியர். நிறைய பாடல்கள் ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ஒரு கண்ணதாசனுக்கு சமமா அல்லது ஒரு வாலிக்கு சமமா, பஞ்சர் நட்சத்திரத்துக்கு சமமா அவரும் அருமையான வார்த்தைகளை பொறுத்து சூழலுக்கு தகுந்த பாடல்களை எழுதியிருக்காரு. அவரு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, யாருமே ஒரு சூழல் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு தோன்றதை அப்பப்ப பாடல்களை எழுதி வச்சுட்டே இருப்பான்.
அதை வந்து அடுத்தவங்களுக்கும் அவர் ஒரு அறிவுரையா சொன்னார். உங்களுக்கு கற்பனை வர்றப்ப நீங்க அதை பாடலாம் உருவாக்கி வச்சுக்கங்க, அது எப்பாவது பயன்படும் அப்படின்னு. அது மாதிரி நிறைய பாடல்கள் எழுதப்பட்டு ஏதாவது ஒரு படத்துக்கு தேவைப்படுறப்ப அந்த பாடலை வந்து அவர் கொடுத்திருக்காரு. நிச்சயமா ஒரு சிறந்த இசையமைப்பாளர்னு தான் சொல்லணும். நான் வந்து ரொம்ப பிரமிச்ச ஒரு பாடல் பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சின்ன தம்பி பெரிய தம்பில ஒரு காதல் என்பது, அந்த பாட்டோட ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அவ்வளவு ஒரு சுவையான இசை. எப்ப கேட்டாலுமே வந்து சலிக்காத முறையில அந்த பாடல் வந்து வடிவமைச்சிருப்பாரு. 2 பேரையும் அவ்வளவு அழகா பாட வச்சிருப்பாரு. அந்த பாடல் வந்து யாரும் நீங்க செலக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் நம்ம தனியா அப்புறமே கேட்டுக்குவோம், இசையோட அப்புறமே கேட்கலாம். இந்த ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இது மாதிரியான பல பாடல்கள் இருக்கு. அதாவது அவர் எழுதுனதுல ரொம்ப பிரமிக்க வச்ச பாடல்லாம் வந்து இந்த உறவுகள் தொடர்கதை அந்த பாட்டு, அழியாத கோலங்கள்ல நான் எண்ணும் பொழுது, இந்த பாட்டெல்லாம் வந்து எப்பவுமே மனசுல நிற்கக்கூடிய பாடல்கள். அவருடைய புகழை பரப்புற வகையில நம்ம இந்த நிகழ்ச்சியை அவருக்கு அர்ப்பணிக்கலாம். அதே மாதிரி இப்ப சமீபத்தில் மறைஞ்ச பாடகி எஸ் ஜானகி அவர்களுடைய நினைவஞ்சலியா நம்ம ஒரு நிமிஷம் மௌனம் அனுஷ்டிச்சு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். நன்றி. நிகழ்ச்சி தொடரலாம். எஸ் ஜானகி பாடின செந்துருப்பு பாடலுக்கு தேசிய விருது கிடைச்சது அப்படின்றது இந்த நேரத்துல ஞாபகப்படுத்தணும். அந்த பாடல் வந்து கங்கை அமரன் எழுதினது. நன்றி. இனி பதி தொடரலாம். நன்றி பாலசுந்தரம் சார். ரொம்ப ஒரு அபூர்வமான இசையமைப்பாளரை வந்து நமக்கு கொடுத்து படங்களை தேட வச்சு ஒரு அழகான முன்னுரையை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமை. அவருடைய கங்கை அமரனுடைய முதல் இசையமைத்த திரைப்படம் வந்து இணையத்தில் தேடும்போது ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை, அந்த படம் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் தான். அந்த படத்தில் கூட ஒரு 2 அற்புதமான பாடல்கள் இருந்தது. நான் பள்ளி பருவத்தில் வந்து ஒரு விடுகதை ஒன்று தொடர்கதை ஒன்று யார் கதை இதுதான் என்று நீதான் அறிவாயோ என் கண்ணே அப்படிங்கிற மாதிரி வரும் அந்த பாட்டு. அப்போ ஸ்கூல் பையன், அந்த படத்தினுடைய கதை கூட வந்து பசங்களுக்கு ஏற்ற கதை இல்லை, இருந்தாலும் அந்த பாட்டு அந்த படம் வந்து ரொம்ப வானொலிகளில் அதிகமாக ஒழிச்சது. அதுக்கப்புறம் அவருடைய பயணம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது. இதோ முதல் பாடலை பாட கதிரவன் சாரை நான் வந்து அழைக்கிறேன். ஏன்னா மௌன கீதங்கள் அதனுடைய அவர் கங்கை அமரன் இசையமைத்த ஒரு புகழ்பெற்ற படம் வாழ்வே மாயம், மௌன கீதங்கள், இதெல்லாம் சுவரில்லாத சித்திரங்கள், இதெல்லாம் புகழ்பெற்ற படங்கள். முதல்ல எப்போவுமே கதிரவன் சார் நிறைவில் பாடுவார். இப்போது முதல் பாட்டாக அவரை நான் அழைக்கிறேன். நன்றி கதிரவன் சார், வாங்க. நன்றி சார், நன்றி. இந்த பாடல் வந்து ஜெயசுதாஸ் சாரும் ஜானகி அம்மாவும் பாடினது. ஒருவேளை அதனால தான் நீங்கள் இதை முதல்ல பாட சொன்னீங்களான்னு தெரியல. எனவே ஜானகி அம்மாவுக்கு இந்த பாடல் மூலமாக என்னுடைய அஞ்சலியை செலுத்திக்கிறேன்.
பாடல் ஆரம்பிக்கிறேன். மூக்குத்தி பூ மேலே காத்து உக்காந்து பேசுதம்மா, அது உக்காந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊறுதம்மா, அது ஏன் தான் புரியலையே, அத நான் தான் அறியலையே, ஒரு மோகம் ஒரு தாகம் இங்கு உன்னாலே இந்நேரம் உண்டானது. மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதையா, அது உட்கார்ந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊறுதையா, அது ஏன் தான் புரியலையே, அத நான் தான் அறியலையே, ஒரு மோகம் ஒரு தாகம் இங்கு உன்னாலே என் நேரம் உண்டானது. மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா. மேற்காலே போகின்ற மேகங்களே மண்ணில் வாருங்களே, மழை தாருங்களே, உடல் சூடாச்சி பாருங்களே. மேற்காலே போகின்ற மேகங்களே மண்ணில் வாருங்களே, மழை தாருங்களே, உடல் சூடாச்சு பாருங்களே. மழை மேகம் நானாகவா, மலர் தேகம் நீராட்டவா, மடியேந்தி தாலாட்டவா, மனமாற சீராட்டவா, வெறும் ஏக்கம் ஆகாதம்மா, விட்டு போகாதம்மா, நான் கொஞ்சம் தீராதம்மா. ஆமா, மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதையா, அது உட்கார்ந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊறுதம்மா. கல்யாணம் கச்சேரி ஊர்கோலமும் ஒரு பூமாலையும் திரு பொன்னூஞ்சலும் அடி நான் காண நாளாகுமோ. கல்யாண கச்சேரி ஊர்கோலமும் ஒரு பூமாலையும் சிறு பொன்னூஞ்சலும் அடி நான் காண நாளாகுமோ. திருநாளும் தானே வரும், உனை தேடி தேனே வரும், வரும்போது வேலை வரும், அது வந்தா மாலை வரும். அட நானும் போலத்தான் அத கொண்டாடத்தான் எதிர்பார்த்தேனே அண்ணாடத்தான். ஆமா, மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா, அது உட்கார்ந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊறுதையா, அது ஏன் தான் புரியலையே, அத நான் தான் அறியலையே, ஒரு மோகம் ஒரு தாகம் இங்கு உன்னாலே இந்நேரம் உண்டானது. நன்றி சார். அருமை, நல்லா பாட்டீங்க கதிரவன், பாராட்டுகள். நன்றி சார், நன்றி. இந்த பாட்டை முதல் பாட சொன்னதுக்கு பாலசுந்தரம் சார் ஜானகி அம்மாவுக்கு ஒரு மௌன அஞ்சலி, இந்த பாட்டு பாக்கியராஜுக்கு ஒரு நம்ம செலுத்துகிற அஞ்சலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாட்டை இருந்தேன். ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு மாதத்தில் என்னை பாதித்த 3 மறைவுகள் வந்து ரொம்ப இது பாரதி ராஜா, பாக்கியராஜ், ஜானகி அம்மா. நிச்சயமாக இது வந்து ஒரு பேரிழப்பு தான் தமிழ் திரையுலகுக்கு. தங்கச்செங்கிலி நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவேன் பாக்கியராஜோட இதில். நிச்சயமாக இப்போ எனக்கு தோணுச்சு, பாலசுந்தரம் சார் வந்து அந்த மௌன அஞ்சலி செலுத்தும் போதே நான் முடிவு பண்ணேன், அடுத்த மாதம் ஒரு இணைய நிகழ்வு, ரெகுலர் நிகழ்வு நடத்தலாம். ஜானகி அம்மாவுக்கும் ஒரு ட்ரிபியூட் நிகழ்வு வந்து ஒரு வாரத்தில், அதாவது நெக்ஸ்ட் மந்தில் 2 நிகழ்வாக கூட நம்ம நடத்தலாம். பாலசுந்தரம் சார் என்னோட அனுமதி பெற்று அதை நடத்துறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அடுத்ததாக வந்து நம்ம அடுத்த பாடலை வந்து வைஷ்ணவி மேடம் வந்து பாட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.
மற்றும் ஒரு அருமையான நிகழ்வுக்காக ஏற்பாடு செய்த பத்தி சார், பாலசுந்தரம் சார் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. என்னோட பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து மழைக்கால மேகம் ஒன்று. எஸ்பிபி ஐயா, வாணி ஜெயராம் அம்மா பாடிய பாடல். ஆடியோ கிளியரா இருக்கா என்னோடது? ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்றேன். மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சலாடியது, இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சலாடியது, இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. இத்தனை காலம் சித்திர பெண்ணை பார்வை தேடியது, ஒரு பாடல் பாடியது, அதில் ஊடல் கூடியது. லலலா 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 லலலா. மீட்டாத வீணையின் மெல்லிய தேகம், நீ தொட்ட வேளையில் மோகன ராகம். மீட்டாத வீணையின் மெல்லிய தேகம், நீ தொட்ட வேளையில் மோகன ராகம். விரல் வழி பிறந்தது, உடல் வழி கலந்தது, தலை முதல் கால் வரை சிலிர்த்திடத்தான். பூவை நானும் பூவல்ல, பூ போல நீ கிள்ள, எனக்கென இருப்பது எதற்கதை மறைப்பது. மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சலாடியது, இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. ஹா ஹா ஹே ஹே லா 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 லா. ஹா ஹா ஹோ 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 லா 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 லா. ஆஹா என் தோள்களில் மாங்கனி சாய, ஆகாய கங்கை என் மார்பினில் பாய. ஆஹா என் தோள்களில் மாங்கனி சாய, ஆகாய கங்கை என் மார்பினில் பாய. கொதித்தது குளிர்ந்தது, குளிர்ந்தது வளர்ந்தது, நடந்ததை மறந்திடு உனக்கினி நான். காமன் பாடும் சங்கீதம், காலத்தின் சந்தோஷம், தொட தொட தொடர்ந்தது, கொடியென படர்ந்தது. மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சலாடியது, இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. இத்தனை காலம் சித்திர பெண்ணை பார்வை தேடியது, ஒரு பாடல் பாடியது, அதில் ஊடல் கூடியது. லலலா 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 லலலா. நன்றி. அருமை அருமை, ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு குரலையும் அழகா இணைச்சு அருமையா பாடுனீங்க. நன்றி சார். நன்றிங்க வைஷ்ணவி மேடம். வாழ்வே மாயம் இந்த இசையமைப்பு கங்கை அமரன் சார்கிட்ட எப்படி போச்சுன்னு தெரியல. கே பாலாஜியோட படம். ஒருவேளை அவர் இளையராஜா இசையை ரொம்ப அவர் பயன்படுத்தினது இல்லையா அல்லது அபூர்வமாக பயன்படுத்துனா எனக்கு தெரியல. அதனால் இந்த இசையமைப்பு கங்கை அமரன் சாருக்கு போச்சு. தெலுங்கில் பிரேமாபிஷேகம்னு ரொம்ப பிரபலமான பாடல்கள். அதை இங்கே எப்படி சக்ஸஸ் பண்ண பாருவாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேளையில் ரொம்ப அற்புதமாக இந்த புகழ்பெற்ற பாடல்களை இந்த வாழ்வே மாயம் கிடைச்சிது.
பாலசுந்தரம் சாரும் மொதல் பாடலை அதுதான் அவர் வந்து தேர்வு செஞ்சு வச்சுருக்கார் தலைமையேற்று. ரொம்ப நன்றி. இதோ அதே படத்திலிருந்து சீனிவாசன் ஐயா வந்து ஒரு பாட்டை தேர்ந்தெடுத்திருக்காரு. வாழ்விய மாயத்திலிருந்து இன்னொரு பாடல் சீனிவாசன் ஐயா பாட கேட்போம். நம்ம குழுவின் மூத்த பாடகர் ஒரு டூயட் பாடலை பாட போகிறார். சீனிவாசன் ஐயா லைனில் இருக்கீங்களா? சீனிவாசன் ஐயா. ஹலோ ஐயா, நீங்க பாடலாம். பாடலாமா? சாரி. தேவி ஸ்ரீதேவி, தேவி ஸ்ரீதேவி, உன் திருவாய் மலர்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி, உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடமா. தேவி ஸ்ரீதேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி, உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடமா. கையில் மணியை தினமும் பிடித்தே ஆட்டும் பக்தனம்மா. டடடன் சூடம் ஏத்தி மேலும் கீழும் காட்டும் பித்தனம்மா. தேவி ஸ்ரீதேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி, உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடமா. மாலை மரியாதை மணியோசை எதற்கு? தேவி அவதாரியும் நான் தானா உனக்கு? போலி பூசாரியே, பட்ட போடாத பூசாரினா பண்ணக்கூடாதோ பூஜைகள் தான். அம்மன் உன்மேனி ஆடி பொன்மேனி அன்பன் தொட வேண்டுமே. இடத்த கொடுத்த மடத்த புடிப்பே எனக்கா தெரியாது. வரத்த கொடுத்த சிவனே தவிச்சான் எனக்கா புரியாது. தேவி ஸ்ரீதேவி, உன் திருவாய் சொல்லிவிடமா. பாவி அப்பாவி, உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கூடமா. பாவம் பரிதாபம் பக்தா உன் பக்தி, அண்ட முடியாது ஆங்கார சக்தி. ஆசை தாங்காதையா கண்ணில் நடமாடும் சிவகாமியே, அன்பின் உருவாமியே. காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி எனக்கு நீதானம்மா. செக்கு மாடு சுத்தி வரலாம் ஊர் போய் சேராது. ததறினதன இந்த மோகம் ஒரு தலை ராகம் மயக்கம் தீராது. தேவி ஸ்ரீதேவி, உன் திருவாய் மலர் சொல்லிவிடமா. பாவி அப்பாவி, உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடமா. தேங்க்யூ, நன்றி. அருமை அருமை, நல்லா பாடுனீங்க, பாராட்டுகள். நன்றி சீனிவாசன் ஐயா. எப்பவுமே உங்களை வந்து கோயிலில் பார்ப்போம். இப்போ வந்து அதுக்கேற்ற ஒரு பாட்டில் கோயிலில் பாடுற பாட்டாகவே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பாடினது வந்து சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி. அடுத்ததாக வந்து நம்ம வந்து கலைச்செல்வி அம்மாவை வந்து பாட அழைக்கிறேன். இந்த பாடல் பட்டியலில் வந்து இந்த பாடல் பட்டியலில் வந்து பெண் குரல் பாடல்கள் வந்து எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் நான் நினச்சிக்கிட்டு இருந்த அந்த சின்ன தம்பி பெரிய தம்பியிலேருந்தே கரெக்டான அந்த பாட்டை எடுத்தாங்க. ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய குரல் பதிவும் நான் வந்து கிடைக்க பெற்றேன். ரொம்ப நல்லா பாடினாங்க. இதோ இப்போ எல்லார் முன்னாடியும் அவங்க பாட போகிறாங்க. நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம்.
சின்ன தம்பி பெரிய தம்பி பாடலில் எனக்கு பிடித்த ஒரு பாடல். மழையின் துளியில் லயம் இருக்குது, துளிகள் விழுந்து ஸ்வரம் பிரிக்குது மாமா, ஏ மாமா. மலரின் இதழில் பனி விழுந்தது, மயங்கி மயங்கி மலர் எழுந்தது மாமா, ஏ மாமா. தூவானம் தூவும் அதில் ஏதேதோ கானம், ஆராரோ பாடும் அதில் ஆனந்தம் கூடும். மழையின் துளியில் லயம் இருக்குது, துளிகள் விழுந்து ஸ்வரம் சிரிக்குது மாமா, ஏ மாமா. ஆகாயம் அங்கும் இங்கும் ஆயிரம் ஆயிரம் பூக்கோலம், தாழ்வாரம் இங்கும் வண்ணம் தங்கும் இன்னும் மாக்கோலம். ஆகாயம் அங்கும் இங்கும் ஆயிரம் ஆயிரம் பூக்கோலம், தாழ்வாரம் எங்கும் வண்ணம் தங்கம் இன்னும் மாக்கோலம். பூவோடு பூங்காற்றும் பூபாளம் பாடாதோ, பெண்ணான என் உள்ளம் பூ போல ஆடாதோ. பாசம் என்னும் கூட்டில் பல பாடம் பெறும் கிளிகள், பாடி வரும் பாட்டில் பல பாவம் பெறும் மொழிகள். நாதம் என்று கீதம் என்று சேர்ந்தது வழிகள். மழையின் துளியில் லயம் இருக்குது, துளிகள் விழுந்து ஸ்வரம் சிரிக்குது மாமா, ஏ மாமா. அன்பான நெஞ்சம் எல்லாம் ஆண்டவன் வாழும் கோவிலது, யாரோடு யாரை கண்டு சங்கமமாக போகிறது. அன்பான நெஞ்சம் எல்லாம் ஆண்டவன் வாழும் கோவிலது, யாரோடு யாரை கண்டு சங்கமமாக போகிறது. எந்நாளும் சங்கீதம் நம்மோடு ஒன்றாகும், எப்போதும் சந்தோஷம் நம்மோடு வந்தாடும். வானம் எங்கும் பறந்து நான் தேடும் இளம் வயது, சோகங்களை மறந்து இது ராகம் தரும் மனது. சேர்ந்ததென்று பாடதும் ஆனந்தம் இன்று. மழையின் துளியில் லயம் இருக்குது, துளிகள் விழுந்து ஸ்வரம் பிரிக்குது மாமா, ஏ மாமா. மலரின் இதழில் பனி விழுந்தது, மயங்கி மயங்கி மலர் எழுந்தது மாமா, ஏ மாமா. தூவானம் தூவும் அதில் ஏதேதோ கானம், ஆராரோ பாடும் அதில் ஆனந்தம் கூடும். மழையின் துளியில் லயம் இருக்குது, துளிகள் விழுந்து ஸ்வரம் பிரிக்குது மாமா, ஏ மாமா. அனைவருக்கும் நன்றி. அருமை, நல்லா இருந்தது. நன்றிகள் கலைச்செல்வி அம்மா, ரொம்ப சிறப்பு. இன்னும் இந்த இணைய நிகழ்வுன்னாவே நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்க்ரீன்ஷாட் பேரோடு கூடிய அந்த பதிவுகளுக்கு வந்து நாங்கள் ரொம்ப காத்துக்கிட்டு இருப்போம். அது அவ்வளோ சிரத்தை எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க. இந்த நேரத்தில் அதுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இணைய நிகழ்வுகளில் பெரிய சப்போர்ட், உங்களுடைய சப்போர்ட் அது தெரிஞ்ச விஷயம். இணைய நிகழ்வுகள்னாவே இத்தனை வெளியூர் பாடகர்கள் இணையறதுக்கு முதன்மையான காரணம் நீங்கள், அதையும் சொல்லிக்கிறேன். இது ஒரு நன்றி சொல்லும் தருணம். இதோ அடுத்து இன்னும் ஒரே ஒரு பாடல் இருக்குது, அந்த குறிப்பிட்ட டைம் முடியறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. அடுத்ததாக வந்து வானவில் பன்னீரையாவை நான் வந்து ரெடியாக இருக்கீங்க. ஓகே, நன்றி நன்றி. இதோ எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது வந்து நான் வந்து நிறைய தடவை எங்கள் வீட்டில் ஒழித்த பாடல் ஒன்று. என்னுடைய விருப்பத்திற்காக அந்த பாட்டை எடுத்து பயிற்சி பண்ணி நைட்டு 11 மணிக்கு அதை வந்து பாடி காமிச்சு ஃபோனில் ரொம்ப சிரத்தை எடுத்திருக்கார். வானவில்லையா, உங்கள் ஆடியோவை வந்து அன்மியூட் பண்ணுங்கள், உங்கள் மைக்கை அன்மியூட் பண்ணுங்கள். உங்கள் மைக்கை வந்து அன்மியூட் பண்ணிவிடுங்க. இல்லை, நீங்கள் தலை திருப்பி வச்சிட்டீங்க. ஆடியோவை மட்டும், ஆடியோவில் இருக்கிற இதை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லை, நீங்கள் இப்போது லெஃப்ட் சைடில் கீழே ஆடியோ பட்டன் இருக்கு இல்லையா, மைக் பட்டன், அதில் வந்து ஒரு தடவை அழுத்திட்டுருங்க. இல்லை இல்லை, இன்னும் அன்மியூட் ஆகலை.
ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி. அவருக்கு உதவிய அந்த அன்பு உள்ளத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஓகேவா ஐயா? கரெக்டா இருக்குங்க ஐயா. நீங்க பாடலாம். சரிங்க சரி, பாடலாம். 2 வரையும் பேசிடுவா. பேசிருங்க. நன்றி. நேரலையில் நல்ல நினைவலையில் மாலை வேளையில் நல் மகிழ்வலையில் ஆம் இளைய அழகு தலைமையில் பாலசுந்தரம் ஐயா ஏழுமுலையான் வர்ணனையில் ஆமால் தாங்கள் வடிவாய் வகையாய் பாடல் படையல்கள் ஆம் முப்பெரும் சக்திகளின் மறைந்த நிலையில் கணக்காளரின் கண்ணிய பேச்சில் நல் வீச்சில் அருமை நிகழ்வில் இணைந்தமைக்கு வானவில் பன்னீரின் நன்றிகளும் நல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நேரம் இருக்கா பாடுறதுக்கு? நீங்க பாடுங்க. கட்டாச்சுன்னா திரும்ப பாடிக்கலாம். நல்ல காலம் பிறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. நல்ல காலம் பிறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. என் தங்கச்சி வந்துட்டா பஸ் மேல ஏறி இந்த அண்ணன் தான் பாடுற ராகங்களை வாரி. நல்ல காலம் பிறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. நல்ல காலம் பிறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிடுச்சு. ஊரு எல்லாம் நல்லபடி மாத்துவா, அட உன்ன கூட ஏனி மேல ஏத்துவா. பேரெல்லாம் வாங்கி வந்து காட்டுவா, இந்த தேசம் எல்லாம் வெற்றி கொடி நாட்டுவா. கஷ்டத்தை வெட்டி முடிப்பா, காலனி எட்டி உதைப்பா. பூவா மெல்ல சிரிப்பா, தானா நெஞ்ச பறிப்பா. அடியாத்தாடி அவன் ஆராடி, இப்ப ஊர்கோணம் வர போராடி. புது மல்லிகை பூவுல கட்டுங்கடி மாலை. நல்ல காலம் பிறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. நல்ல காலம் பிறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. மன்மதன போல ஒரு ஆம்பல என் தங்கச்சிய கட்ட போற மாப்புல. பொண்ண அளந்து வைப்ப சீதனம், என் தங்கச்சிக்கு தங்கமணி வாகனம். பல்லாக்கு மேல வச்சு தூக்குவேன், இந்த பட்டி தொட்டி எங்கும் சுத்தி காட்டுவேன். பூவெல்லாம் வீதியில தூவுவேன், அவ போற வழி பாதையெல்லாம் மாத்துவேன். சந்தன கட்டில தான் வந்ததும் படுக்க வைப்பேன். தங்கச்சி மேனியில தான் சந்தனம் பூசி வைப்பேன். அட அவதானே இனிய மூச்சு, இனி ஊரெல்லாம் தின அவ பேச்சு. அவ தங்கச்சி இல்லடா அண்ணனுக்கு தாய். நல்ல காலம் பிறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறந்துருச்சு. நல்ல காலம் பிறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. என் தங்கச்சி வந்துட்டா பஸ் மேல ஏறி, இந்த அண்ணன் தான் பாடுற ராகங்களை வாரி. நல்ல காலம் பிறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. டண்டன கடை டனக்கு நக்கடா, டண்டானா டண்டன கடை டனக்கு நடக்குடா. நன்றி. அருமை.